என்ன சமையலோ என்ன சமையலோ. வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு சூப்பரான ஒரு சிக்கன் ரோஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் கீ ரோஸ்ட் ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சிக்கன், சின்ன வெங்காயம், காய்ந்த மிளகாய், தயிர், இஞ்சி பூண்டு விழுது, எலுமிச்சை சாறு, சீரகம், பெருஞ்சீரகம், கொத்தமல்லி, மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மஞ்சள் தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். தயிரை நல்லா அடிச்சுக்கலாம். நல்லா அடிச்சாச்சு. இப்போ அதை சிக்கனில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1/2 உப்பு இப்போ சிக்கனில் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சிக்கனை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சா போதும். இந்த கீ ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். 3 கிராம்பு, 3 ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் 1 டீஸ்பூன் மிளகும் சேர்த்துடலாம். அது கூட 2 டீஸ்பூன் வர கொத்தமல்லியும் 1 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துடலாம். எப்பயுமே மல்லியோட அளவு 2 பங்காக எடுத்தால் நமக்கு வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அது கூட காரத்துக்காக நம்ம ஒரு 6 காய்ந்த மிளகாய் சேர்க்க போகிறோம். முதல்ல இதை மட்டும் வறுத்துக்கலாம். நல்ல வாசனை வர வரைக்கும் முதல்ல வறுத்துக்கலாம். மிளகாய் முதல்ல சேர்த்தா சீக்கிரத்தில் காஞ்சிடும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இதை மட்டும் வறுத்துக்கலாம். வேறு எந்த மசாலா பொருட்களும் நம்ம இதில் சேர்க்க போகிறதில்ல. இந்த ஒரு மசாலா தான் இந்த சிக்கன் ரோஸ்ட்டுக்கு சேர்க்க போகிறோம். நல்ல மணம் வந்துருச்சு. இப்போ இது கூட 6 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற போல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். மிளகாயை சேர்த்துட்டு லைட்டாக வறுத்தா போதும். மிளகாயோட கலர் ரொம்ப மாற தேவையில்லை. இந்த பேஸ்டோட வாசனை மட்டும்தான் இந்த சிக்கன் ரோஸ்ட்டுக்கு. அது கூட நெய்யோட வாசனையும் இருக்கும். நல்லா கருகாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். வெங்காயத்தை வதக்க தேவையில்லை. இதை தண்ணி சேர்க்காம நல்ல மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். கீ ரோஸ்ட் அதனால நம்ம எண்ணெய் சேர்க்கக்கூடாது, நெய் தான் சேர்க்கணும். இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் ரோஸ்ட்டுக்கு நம்ம தண்ணியே சேர்க்க போகிறதில்ல, அப்படியே ட்ரையாக தான் ரோஸ்ட் பண்ண போகிறோம். லைட்டாக பரட்டி விட்டுட்டு மூடி வச்சு சிக்கனை வேக விட்டுறலாம். அதில் இருக்கிற தண்ணியே அதுக்கு போதும். சிக்கன் நல்லா சுருங்கி வந்துருச்சு. அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியாயிடுச்சு. அது கூட ஒரு கையளவு கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வறுத்துடலாம். நல்ல சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் இப்போ இதில் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவு மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோம்.
இந்த சிக்கன் ரோஸ்ட்டில் நம்ம தனியாக வெங்காயம் தக்காளி அப்படின்னு எதுவுமே சேர்க்கல. சட்டுன்னு சீக்கிரத்தில் செஞ்சிடலாம். டேஸ்ட்டு அப்படியே ஹோட்டல் டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மசாலா விழுது சேர்த்து எல்லா சிக்கன் பீசஸோட நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நமக்கு தெரிகிற நெய் எல்லாத்தையுமே அந்த மசாலா சூப்பராக இழுத்துடும். நல்ல ஒரு சூப்பரான ட்ரை ரோஸ்ட் இது. டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஏற்கனவே நம்ம அரை உப்பு சிக்கனில் மேரினேட் பண்ணும்போது சேர்த்துருக்கோம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மிளகாய்த்தூள் அப்படின்னு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்கல. நம்ம அரைச்சிருக்க ஒரே ஒரு மசாலா தான். சட்டுன்னு சூப்பராக சமைச்சிடலாம் இந்த சிக்கன் ரோஸ்ட். இப்போது இதை மூடி வச்சு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வேக விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் கீ ரோஸ்ட் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு ட்ரை ரெசிபி இது. சிக்கன் நம்ம இப்படி கட் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. சூப்பராக வெந்திருக்கு. இதோட நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். அந்த மசாலா இந்த மசாலான்னு ரொம்ப மசாலாலாம் இல்லாமல் சூப்பரான சிக்கன் கீ ரோஸ்ட் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகு ரசத்தோட இந்த சிக்கன் கீ ரோஸ்ட் அப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இது நம்ம சேனல் என்ன சமையலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உணவின் சுவையில் உள்ளத்தை வெல்லுங்க.